கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தலைப்பை கவனித்திருப்பீர்கள். என்னை தொடாதே, ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்? இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் நம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். வல்லமையுள்ள அன்பின் பிதாவே, இந்த வார்த்தை நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அப்படி சொன்னார் என்பதை நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களை நடத்துங்கப்பா. இப்படி நாம் மகிமைப்படட்டும். இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒருவேளை இது போன்ற கேள்வி பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அந்த கேள்விகளுக்கு இந்த ஒரு தியானம் பதிலாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதித்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முதலில் நாம் வேதாகமத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்ற அந்த வார்த்தையை அந்த வசனத்தில் நாம் கவனிக்க முடியும். அப்போது அங்கே நம்ம கவனிக்கிறோம், என்னை தொடாதே. இப்போ என்னை தொடாதே என்ற இந்த வார்த்தையுடைய விளக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதனுடைய மூல மொழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய மூல மொழி என்னென்னா, கிரேக்க தான் இதனுடைய மூல மொழி. கிரேக்க மொழியில் இதனுடைய விளக்கம் என்னவா இருக்குது, அதை அறிந்து கொண்டால்தான் தெளிவான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னை தொடாதே என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னை பற்றி கொண்டு நிற்காதே, என்னை பிடித்து வைத்து கொள்ளாதே. அதாவது இது சாதாரணமாக தொடக்கூடாது என்ற தடை அல்ல. ஏனென்றால் அங்கு மகதலேனா மரியாவுடைய அந்த மனநிலையை நாம் கவனிக்க வேண்டும். மேலே இருக்கக்கூடிய வசனங்களில் கவனித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் மகதலேனா மரியாதை பேசும்போது மகதலேனா மரியாள் சொல்லுவார் 15ஆம் வசனத்தில், அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று ஆண்டவரிடம் ஒரு தோட்டக்காரர் என்று சொல்லி மரியாள் பேசுவதை நாம் கவனிக்க முடியும். இதிலிருந்து மகதலேனா மரியாளுடைய மனநிலையை நாம் கவனிக்க முடியும். அவருடைய மனநிலை என்ன? இயேசுவை மிகவும் நேசித்தார்கள். அவரை இழந்து விட்டால் என்று நினைத்தார்கள். இப்போது உயிர்த்தெழுந்த அவரை பார்த்தபோது மீண்டும் அவரை விடக்கூடாது என்று நினைத்து அவரை பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை தான் அங்கே நாம் கவனிக்க முடியும். என்ற மேலே அந்த வசனத்தில் வாசித்தோம், நீர் அவரை வைத்த இடம் அறிந்தீர் என்று சொன்னால் எனக்கு சொல்லுங்க, நான் அவரை எடுத்துக்கொள்கிறேன். அப்போ மனநிலை என்ன? மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை இழக்கக்கூடாது. இதுதான். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதின் நோக்கம் என்ன? இயேசு சொல்வது, என்னை உடலால் பிடித்து வைத்திருக்க வேண்டாம், என்னுடைய பணிகள் இன்னும் தொடர்கிறது. அவர் இன்னும் என்று சொல்வது, பிதாவிடம் இன்னும் ஏறி போகவில்லை, மகிமைப்படும் செயல் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் மறுபடியும் தன்னுடைய சீடர்களை போய் சந்திக்கணும், பல காரியங்களை கூட பேசணும், தன்னை வெளிப்படுத்தணும். இவ்வளோ நடைமுறை காரியம் இருக்கிறபடினால அதை தான் அங்கே தெளிவாக அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இதனுடைய ஆழமான ஆன்மீக அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. என்ன மாற்றம்னா, இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சீடர்களுடன் சரீர ரீதியாக இருந்தார். ஆனால் இப்போது இயேசு ஆவியால் எல்லோரும் இருக்க போகிறார். அந்த மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் உடலால் பிடிக்காதே, ஆவியினால் என்னுடன் உறவில்
பின்தொடர வேண்டும். இந்த கருத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வலியுறுத்துகிறார். இன்னொரு முக்கியமான ஒரு உண்மை, ஏனென்றால் இந்த கேள்வி நமக்கு எல்லாருக்குமே வரும். என்ன கேள்வின்னு கேட்குறீங்களா? அதாவது யோவான் சுவிசேஷத்திலே அந்த 20ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், தோமாவோடு பேசுவார் அவர். இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு சொல்லுவார், என் கைகளை தொட்டு பார். அப்போ இங்கே நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். என்ன தெரியுமா? அதனால் இயேசு தொட்டால் பாவம் என்று சொல்லலை. மரியாவுக்கு மட்டும் ஒரு ஆழமான உண்மையை, ஆன்மீக செய்தியை கொடுத்தார். என்னைய இங்கே பிடிச்சி வச்சிருக்கணும் மட்டும் முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அன்பு ஆழமாக இருந்தது. இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவை யாராவது சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துருவாங்களோ, இல்லை அவரை காயப்படுத்துவாங்களோ, மறுபடியும் அவர் இழக்க நேடுமோங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்தது, ஒரு அன்பு. அதை அறிந்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். ஸ்தோத்திரம். சுருக்கமாக சிம்பிளாக பார்க்கணும்னா, என்னை தொடாதே அப்படிங்கிறது என்னை பிடித்து வைத்து கொண்டு பழையபடி சரீர ரீதியாக இந்த பூமியில் இருக்கணும்னு நினைக்காதே அப்படிங்கிறார். இப்போது புதிய உறவு ஆரம்பமாகிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். இது நமக்கான செய்தி என்ன தெரியும்? அதிலிருந்து இயேசுவை உணர்ச்சியால் மட்டும் நாம் பிடிக்க முடியாது. அவருடன் ஆவிக்குரிய உறவு கொண்டிருக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை பிடிக்க அல்ல, அவரை பின்பற்ற தான் நம்ம முயற்சி செய்யணும். ஒரே வரியில் சொல்லணும்னா, என்னை தொடாத என்பது தடை அல்ல, அது ஒரு மாற்றத்தின் அறிவிப்பு. நான் இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு தெளிவாக சொல்லுகிறார். சரீர நிலையிலிருந்து ஆவிக்குரிய உறவின் முறைக்கு நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆகையால் தான் என்னை தொடாதே என்று சொல்லுகிறார். தொடாதே என்பதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம், என்னை பிடித்து வைத்து கொண்டு பழையபடி இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. சரீர ரீதியாக நான் மறுபடியும் இந்த பூமியிலேயே இருக்கணுன்ற நினைப்பு வேண்டாம். இதுதான் அந்த வார்த்தைக்கான ஒரு தெளிவான உண்மையான விளக்கம். ஸ்தோத்திரம். இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று சொன்னால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது ஆசீர்வாதமாக இருந்தால் ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். ஸோ ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் விளக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த கேள்வி இதை பார்க்கிற பிள்ளைகளுக்குள்ளே இருந்திருந்தால் அந்த கேள்விகளுக்கு இது ஒரு சரியான பதிலாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆம் தகப்பனே, சத்தியத்தை அறியணும். அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் தகப்பனே. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரின் வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்குங்க. நாங்கள் அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.